இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மல்லிப்பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே நம்ம என்ன விவசாயம் செய்கிறோம் அதை பற்றி தான் நான் சொல்ல முடியும். இதில் வந்து இப்போ 2-3 நாளாக கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க. மழை பெய்யறதுனால கொஞ்சம் நமக்கு இந்த பூவோட வந்து கண்ட்ரோல் ஆகலை. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. காரணம் என்னென்னா, ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குது. எந்த டைமில் மருந்து அடிக்கிறதுனே ஒன்றும் புரியல. இவ்வளோ காலையில் பாருங்கள், தண்ணி இளமையில் இவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம வெயில் திறக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. அப்போ மருந்து அடிச்சனாலும் கேட்க மாட்டேங்குது. ஈவினிங் டைமில் ஈவினிங் டைமில் அடிக்கலான்னா நைட்டில் மழை வந்துடுது. அதனால் முடிஞ்ச வரலையும் இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் பூ கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு சில செடியெல்லாம் ரொம்ப நோய் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வந்து ஒத்தடுக்கு மல்லி. இது வந்து ஒரே அடுக்கு தான் மல்லி, சரிங்களா? இதில் வந்து ரெட்டடுக்கு மல்லி இருக்குது. நமக்கு வந்து அதில் வந்து என்ன பெனிஃபிட்னா, கொஞ்சம் வெயிட் வந்து கூடுதலாக வரும். அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில செடியெல்லாம் வந்து இப்போ ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதோட இலைங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளுத்த மாதிரி வந்துருச்சு. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இதே ஒரு சில செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்பேன் வந்து உட்காந்துருக்குது. இந்த எருவும் மருந்தும் வச்சதுனால என்ன பண்ணுச்சுன்னா, இந்த டைமு எங்களுக்கு வந்து மகசூல் வந்து கம்மி தான். காரணம் வந்து என்னென்னா, தலை வந்து நிறைய வந்து பலிஞ்சிருச்சு. அந்த இதில் வந்து இது ஒத்தடுக்குன்றதுனால நிறைய வந்து மொக்கு வந்து வைக்கும். வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஆல்ரெடி இது ஒன்று இருக்குது. இது ஒன்று இதில் ஒன்று இருந்து இது அறுத்துட்டோம். இந்த அறுத்து என்ன பண்ணோம், அதே உளுந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் பாருங்கள், இது 3மே அறுத்துட்டோம். இது வந்து உளுந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பூ வந்து இப்போ முடிகிற கண்டிஷனு. கொஞ்சம் ஈஸி வேலை தான் இது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுன்றதுலாம் இல்லை. கரெக்டாக அந்த மருந்து மட்டும் கரெக்டான டைம் பயன்படுத்திட்டிங்கன்னா நல்ல ஈஸியான வேலை தான். இப்போ 2 கழனி இருக்குது. ஆல்ரெடி நான் பெரிய கழனி ஒன்று காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, பெரிய செடியே காமிச்சிருப்பேன். இப்போ இது வச்சு கரெக்டாக ஒரு 1 இயர் ஆச்சு. இந்த செடிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் ஆச்சு. பாருங்கள், நிறைய தண்ணி. ஒரு 3 நாளாக கண்டினியூவாக மழை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. வெயில் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும். இப்போ வேறு பில்லு வேறு வந்துருச்சு. கழனியில் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து மருந்து அடித்தாலும் இந்த கோரெல்லாம் வந்து சாவுது. ஆனால் நம்மளுடைய மண் வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டு போயிடும். அதனால தான் வந்து நான் வந்து மருந்து வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறேன். கெமிக்கல் பில்லு வந்து களைக்கொல்லி மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது பயன்படுத்தணும்னா இந்த பில்லு வந்து செத்துருது. ஆனால் வந்து நான் பயன்படுத்துறதில்ல. நமக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு சீக்கிரமாக நமக்கு வந்து பூ கரெக்டான இதுக்கு வரணும் அப்படின்னாலே இன்னொரு ஐடியா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பில்லுக்கு வந்து களைக்கொல்லி மருந்து அடிச்சிங்கன்னா, இந்த மொக்கு ஸ்டேஜில் இருக்கிறது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பூ வந்து வந்துடும். ஒரு 3 நாளைக்கு பின்னாடியாக இருக்கிற பூவு அந்த மருந்து அடிச்சிங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி வந்து உங்களுக்கு அறுக்கும். அது ஒன்று இருக்குது. ஆனால் செடி வந்து பாதிப்பு இல்லாமல் அடிக்கணும். ஏன்னா செடி வந்து இலை விழுந்துடும். நிறைய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து செய்யணும். நிறைய பேர் தெரியாமல் அடிச்சிடுறாங்க. இப்போ இந்த பில்லு இருக்கிறவங்காட்டியும் நம்ம மாடு வச்சுருக்குறோம், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் பில்லெல்லாம். அதனால் முடிஞ்ச வரையும் நாங்கள் செடிக்கு தான் போடுவோம். களைக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு 3 வகையான நோய் வந்து கண்டினியூவாக வரும். ஒன்று வால்பேனு, செம்பேனு, சிவப்பு மொக்கு. இந்த 3 பிரச்சனை வந்து இதில் கண்டினியூவாக இருக்கும்.
அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காம்பு வந்து ரொம்ப குறுங்கி இருக்கும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த செடியை மட்டும் எப்போவுமே நம்ம வந்து நல்ல முறையில் பாதுகாப்பாக வச்சுக்கினா தான் நமக்கு நல்லா வந்து லாபம் கொடுக்கும். இல்லை வந்து இந்த டைம் நிறைய கொடி ஓடிடுச்சு பாருங்க. இது பூ பாருங்கள், இது வந்து ஒரு வகையான நோய் தான், அதுக்கு தான் இப்படி இருக்கிறது. மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு வந்து ரேட் வராது. இது வந்து பெங்களூர் அனுப்பாதனால எங்களுக்கு வந்து ரேட்டு வந்து அந்த மாதிரி நிறைய பூ போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தனியாக வந்து லேபிள் போட்டு அனுப்பிச்சிடுறோம். சாயந்தரம் ஆனால் மெசேஜ் வந்துடுது, நமக்கு வந்து ரேட்டு வந்து நமக்கு வந்து கம்மியாக கொடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் நாங்கள் அந்த பூவெல்லாம் இங்கேயே வந்து போட்டுருவோம், கீழே அறுத்து போட்டுருவோம். நல்ல பூவை மட்டும்தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா அந்த 4 பூ போட்டால் அந்த மொத்த பூவோட இது வந்து கெட்டு போயிடும், அதனால் அந்த பூவெல்லாம் போடுறதில்ல. அப்புறம் 1, 2 அறுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர்ந்துருக்கிற பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நடுவோம், அறுத்து கீழே போட்டுருவோம். ஏன்னா அதனால தான் அந்த பூச்சித்தன்மை வந்து அதிகமாக உருவாகும். அதனால தான் முடிஞ்ச வரையும் நாங்கள் அறுத்து கீழே போட்டுருவோம். இல்லையா ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு நாள் முன்கூட்டியே ஈவினிங் டைமில் வந்து மலர்றதுக்கு முன்னாடியே அறுத்து யூஸ் பண்ணிக்குவோம் வீட்டுக்கு. உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன் நானும். உங்களுக்கு என்ன மருந்து பயன்படுத்தணும் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.